அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோட்டிலிருந்து பெருமாள். இந்த 2 நாள் பயிற்சியில் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஒரு மேடையில் பேசும்போது எப்படி உடல் மொழி அசைவு, எப்படி பதட்டம் இல்லாமல் பேசுறது, தயக்கம் இல்லாமல் பேசுறது, கண்டென்ட் சரியாக பேசுறது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை கடைசியாக தான் வச்சுருக்கோம். மாதா பிதா நம்மளை பெற்று வளர்த்தாங்க, நம்மளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தது குரு பார்த்திங்கன்னா நம்ம அறிவை வளர்த்தி நம்மளை ஒரு நல்ல சபையில் சான்றோன்னு கொண்டு வர்றது குரு. அதுக்கு அடுத்தது தெய்வம். அதனால தான் மாதா பிதா குருன்னு 3வது இடத்துல குரு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட குருவாகிய இன்றைய நமக்கு குருவாகிய சுரேஷ் சார் அவர்களுக்கு என்னோட வணக்கம், என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமயத்தில். அதே மாதிரி ஈன்ற பொழுதினும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு ஒரு குரல், வள்ளுவனோட குரல் இருக்குது. அதாவது நம்ம பையன் பெற்று வளர்த்து அதை அந்த அந்த கஷ்டத்தை விட அந்த சந்தோஷத்தை விட, பையன் பிறந்த சந்தோஷத்தை விட நம்ம மகன் ஒரு சான்றோன் அப்படின்னு அந்த தாய்க்கு கேட்கும்போது தான் பெரிய பெருமை அப்படின்னு திருக்குறள் அந்த குரலோட அர்த்தம். இப்போ நாளைக்கு நம்ம எல்லாருமே இந்த கேம்ப் விட்டு வெளியே போய் வெவ்வேறு, அதாவது ஒரு கூட்டிலிருந்து ஒரு மரத்துலேருந்து பறக்கிற பறவைலாம் நம்ம பறந்து போய் வெவ்வேறு திசையில் போய் பயணிக்க போகிறோம். வெவ்வேறு தொழில் இதில் பயணிக்க போகிறோம். அப்படி பயணித்து நம்ம சக்ஸஸாக நாளைக்கு நல்லா சிறந்த பேச்சாளர் ஆகும்போது அது நம்ம சுரேஷ் சாருக்கு பெருமையாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.